வணக்கம். நான் உங்கள் ராதிகா ராமச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் டு டாஞ்சூர் கிச்சன். இன்றைக்கி பால் ஏடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் ஃப்ரெஷ் மில்க் வாங்குகிறாங்க. எருமைப்பால், பசும்பால் எல்லாம். பாக்கெட் பால்லெல்லாம் நமக்கு வெண்ணெய் வராது. கிராமத்தில் இருந்தவங்களுக்கு வெண்ணெய் எப்படி எடுக்கணும்னு தெரியும். டவுனில் புதுசாக லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பால் ஏடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு தெரியாது. அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க. தயிராக பாலை உரக்குத்தி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா தயிர் எடையை எடுத்து வச்சுக்கலாம். பாலை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பால் எடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு ஒருத்தரும் கொஞ்சம் எப்போ வெண்ணெய் எடுக்கிறோமோ அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் தயிரை ஊற்றி நல்லா கலக்கிட்டு 2 ஹவர்ஸ் வெளியில் வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த மிக்சியில் இந்த மோடில் பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் சுற்றினீங்கன்னா வெண்ணெய் வந்துடும். நீங்கள் தயிர்லேருந்து எடை எடுத்து வச்சா பிரச்சனையே கிடையாது. ஒன்றும் உர ஊற்ற வேண்டாம், அப்படியே நம்ம கடைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை நான் பால் உர ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதில் போட்டு நான் பண்ணி காட்டுறேன். இந்த எடை யூஸ்வலாக நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம ஆர்டினரி கம்பார்ட்மெண்ட்டில் இந்த ஃப்ரிட்ஜில் ஆர்டினரி இடத்துல வச்சோன்னா அது வெளியில் எடுத்து கடைஞ்சால் அந்த மோரை யூஸ் பண்ண முடியாது, புளிச்சு போயிடும். அதனால் ஃப்ரீசரில் வச்சுட்டு கடைசியாக ஒரு நாளைக்கு எடுத்து அந்த பாலில் மோரை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மோரை நம்ம உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அதை நம்ம குடிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ பல்ஸ் மோட்டில் ஒரு சுற்றுறேன். இப்போ 5-6 தரம் சுற்றினேன். இப்போது வெண்ணெய் இந்த பாருங்கள் எப்படி வெண்ணெய் வந்திருக்குன்னு. நான் 5-6 தரம் தான் சுற்றினேன். ஆனால் ஐஸ் வாட்டர் போட்டதுனால சட்டுன்னு வந்துடுது. இல்லைன்னா வெயிலில் அவ்வளோ சீக்கிரம் வராது. வெண்ணெய் வரலேன்னு அப்புறம் வெளியில் கொட்டி ஒரு மத்தால கடைஞ்சி இதெல்லாம் பண்ணணும். ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப்பாக போட்டு நீங்கள் பல்ஸ் மோட்டில் 4 சுற்றினா வெண்ணெய் வந்துடும். இந்த வெண்ணெயை நல்லா தண்ணியில் போட்டு நான் எப்படி அலசுறதுன்னு அலசி காட்டுறேன். அலசி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை நெய்யாக காய்ச்சி யூஸ் பண்ணலாம். இதுவே எருமைப்பாலாக இருந்தால் ஏடை இன்னும் அந்த மேல் ஆடை திக்காக இருக்கும். பசும்பாலாக இருந்தால் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். பசும்பால் அந்த நெய் எல்லோயிஷாக இருக்கும். இப்போ வாங்க அதை எடுக்கலாம். இந்த வெண்ணெய் வந்திருக்கு. இதை நல்லா உருட்டலாம். இந்த உருட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் போட்டு ஒரு 2 தரம் அலசிட்டா அதில் இந்த மோர் இருக்கிறது எல்லாம் வந்துடும். இல்லைல்லாம் மோரெலாம் இதில் வந்துடுது தண்ணியில். ரெண்டு தரம் அலசிட்டேன். நல்லா க்ளீனாக எடுத்து பட்டர். அப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 லிட்டர் பால்லேருந்து ஒரு 10 நாளைக்கு எடை கலெக்ட் பண்ணி வச்சா இந்த அளவு வருது பசும்பாலுக்கு. எருமை பால்னால் இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோடய யூடியூப் சேனல் டாஞ்சூர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. என்னோடய ரெசிபீஸ்லாம் வரும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.